மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஏதாவது மீடியா திசை திருப்புற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் மீடியாவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்க நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுறதுக்கு டெய்லி ஏதோ ஒரு விஷயம். இன்னைக்கு பாமக இரு பிரிவினர் இடையே வாக்குவாதம் அப்படின்னு ஒரு விஷயம், தலைவர் போட்டிக்காக அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு முழுக்க ஓட்டிட்டு இருக்கு. நேத்து பார்த்தான்னா டிஐஜி வருண்குமார் ஒரு ஆடியோ, அதாவது பாலியல் கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் தரக்குறைவா பேசிட்டாங்க ஒரு எஸ்எஸ்ஐ, அந்த அம்மா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதை ஆடியோ சமூக வலைத்தளத்துல எல்லா இடத்துலையும், அனைத்து தொலைக்காட்சியிலும் மீடியாவில எல்லாம் வந்துருச்சு. இங்கெல்லாம் ஒரு கேள்வி, இங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார இல்லை ஏதாவது ஒவ்வொரு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க, அதாவது மெடிக்கல்ல இருக்கலாம், இல்லை எல்லாம் ஒவ்வொரு துறையும் இருக்கு. அங்கே ஒரு அதிகாரி தட்டி கேட்டுட்டாங்க, கண்டிப்புங்கிறது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் மீடியாவில் வர்ற வரைக்கும் அளவுக்கு என்ன இங்கே தேவைன்ற மாதிரி இங்கே கேள்வி இங்கே இருக்கு. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடியது சில ஏதாவது ஒரு மறைக்கப்படுறதுக்கு இந்த மாதிரி வருமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த அரசு இந்த மாதிரி சில விஷயத்த தடுக்கிறாங்களான்னு பார்த்தான்னா தடுக்கிற மாதிரி தெரியலன்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. அதே அவங்க எதை நினைக்கிறாங்க, நான் பாருங்க ஏதோ ஒரு சினிமா பாணியில ஹீரோன்னு காட்டுறதுக்காக இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற நிறைய இங்க கேள்வி வருது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சுப்பிரமணியம் அவர்கள் தென்காசியில ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ரத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு புதுசா ஒரு கட்டடத்தை இறக்குறாங்க, அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நேத்து ஒரு ஆடியோ, ஒரு அதே ஆரம்ப சுகாதாரம் அந்த ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தர் ஆடியோ விடுறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நடக்கும்போது கூட நாங்க 10,000 அது இதுன்னு வசூல் பண்ணோம்னா நாங்க எப்படி கொடுக்க முடியும், அதாவது ஒரு குலதெய்வ கோயிலுக்கு கூட நாங்க போக முடியல, ஆனா இவங்க 10,000 அது இதுன்னு வசூல் கேட்கன்னா நாங்க எங்க போறதுன்ற மாதிரி புலம்புறத வீடியோ நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்துருந்தோம். ஆனா உண்மையிலேயே அது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அவரு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எடுத்தாலும் கூட நிகழ்ச்சி நடத்தல தானே, அது பொய்யா இருந்தாலும் கூட அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா நிகழ்ச்சியை ரத்து பண்ற அளவுக்கு என்னன்ற இந்த சில கேள்விகள் இங்க சமூக வலைத்தளத்துல அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது வரும் 19/4/25 அன்று திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் உள்ள ஆண்டார்குப்பம் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவிருப்பதாக, அதற்காக திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகளில் இயங்கும் பேருந்துகளை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் சார்பாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளத்துல அவர் எக்ஸ் வலைத்தளத்துல கொடுத்திருக்கிறாரு. இது இல்லாம திமுக அரசு நடத்தும் நிகழ்ச்சிக்கு என்றாலே பொதுமக்கள் வணிக நிறுவனங்களிடம் வசூல் வேட்டை முதற்கொண்டு கூட்டத்தை காட்டுவதற்காக 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய தரமாட்டோம் என்று கூறி ஏழை எளிய மக்களை மிரட்டி அழைத்து வருவது, தனியார் பள்ளி கல்லூரிகளை மிரட்டி வாகனங்களை வாங்குவது என அடாவடித்தனம் செய்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லி தென்காசியில் அரசு மருத்துவரிடையே கட்டாய வசூல் வேட்டை நடத்தப்பட்ட செய்திகள் நேற்று வெளிவந்தன அப்படின்னு சொல்லி சில விஷயத்த இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு. அதனாலதான் இது பெரிய லெவல்ல போயிருமோன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்கன்று நம்ம இங்க சில விஷயங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிக்கு சுப்பிரமணியம் அவர்கள் சில விஷயம், இதே கோயம்புத்தூர்ல ஒரு ஆரம்ப சுகாதார ஒரு, அதாவது மாத கர்ப்பிணி பெண்கள் செக்கப்புக்கு போறாங்க கவுண்டபாளையத்துல, அந்த இடத்துல எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு இன்னைக்கு குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு பெரிய லெவல்ல எந்த மீடியாவும் எடுத்து பேசுறது இல்லைன்ற மாதிரி. அங்க ஒரு 50 பேர் போய் உட்கார்ந்தாலும் கூட அந்த இடத்துல மாதம்னா ஒரு 50 பேர் உட்கார்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அது ஒரு தகர செட்ல ஏதோ ஒரு 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 கழிப்பறை கூட ஒரு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்க சுமத்திட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை விஷயம் நடந்தாலும் கூட இதை தாண்டி இன்னைக்கு திருவண்ணாமலையில கலசப்பாக்கம் மணல் கடத்தலை தடுத்து நிறுத்திய உதவி ஆய்வாளர் மீது தாக்கி இருக்காங்க. இன்னைக்கு சட்டையை பிடிச்சி அந்த ஒரு கும்பல் தாக்கியிருக்காங்க. ஆனா இங்க நிறைய நம்ம இரும்பு கரம் கொண்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவோன்ற மாதிரி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு போலீஸ் துறையே கை வைக்கிற அளவுக்கு இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி இன்னைக்கு வருண்குமார் அவர்கள் அந்த அளவுக்கு தைரியமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கழுத்து சட்டை பிடிச்சி இந்த மாதிரி போலீஸ்கார் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு இருக்கும்போது
ஒரு ஆச்சரியமா நம்ம இங்க பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. இப்ப இதெல்லாம் தானே பெரிய விஷயமா போலீஸ்காரங்க பேசுறாங்க. ஆனா 2 வருஷமா தலைமறைவான அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி நேத்து நீதிமன்றத்துல ஆஜரானாரு. ஆனா 2 வருஷமா ஏன் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இங்க வருது. ஆனா ஏன்னா நம்மளோட போலீஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்காட்லாந்து அளவுக்கு ஒரு தீவிரமா இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க அதை பத்தி நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம பேசுறது இல்லைன்னு பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம். இன்னைக்கு திருச்சியில காந்தி மார்க்கெட் பக்கத்துல ஒரு 3 பசங்க ஒரு வயதானவர் நடந்துட்டு போறாரு. அவர் வாயை பொத்தி காசை பிடுங்குறாங்க 3 பேர் சேர்ந்து. அப்போ இதெல்லாம் அந்த அந்த 3 நபர்கள் எதுக்காக நம்ம கெஸ் பண்ண முடியாது, எதுக்காக அந்த அளவுக்கு காசு எடுக்கிறாங்கன்னு. அவங்க ஏதோ கண்டிப்பா குடிக்கதான்னு நம்ம தைரியமா சொல்லலாம். இல்ல கஞ்சா அடிக்கவோ இல்ல குடிக்கவோ ஏதோ ஒண்ணுதான். இதை தவிர அவன் வீட்டுல சாப்பாடு இல்லை எது ஒண்ணும் இல்லைன்றதுக்காக அவன் அந்த அந்த அளவுக்கு அவன் இறங்கி போக மாட்டான்னு தான் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் அரசு ஒரு ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் நம்ம செயல்படுறது இல்லையாங்கிறது தான் நம்மளோட இங்க கேள்வி. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதாவது ஒரு 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 மாநகராட்சி அதிகாரி வர்றாரு. ஒரு மீன் வியாபாரி நேத்து எல்லாம் இணையத்துல எல்லாம் பரவலா போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு மீன் வியாபாரி நடு ரோட்ல ஏதோ ஒரு வியாபாரிங்க, சின்ன சின்ன வியாபாரிங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செக் பண்றாங்க. அதுக்கு ஃபைன் போடுறாங்க. அப்போ ஃபைன் போறேன்னா அது எப்படி சாமானிய மக்கள் கிட்ட ஃபைன் போறீங்க? அம்பத்தூர்ல எங்க ஹோல்சேல் கடை எங்க கவர் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுங்களா? அவங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சார், வச்சிருக்காங்க சார். சார் நீங்க இருங்க, நீங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சொல்றீங்க, வச்சிருக்காங்க. இப்ப அதே தான் நான் கேக்குறேன். இவங்க கிட்ட நான் 100 ரூபாய் பூ வாங்குறேன், இந்த கவர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்ப என்கிட்ட கவர் இருக்கு, என்ன பண்ணலாம் சார்? இந்த கவரை இன்னொருத்தர் கவர்கார் விக்கலன்னா இந்த கவர் இவங்களுக்கே வராது. அதுதான் நான் சொல்றேன் சார். அம்பத்தூர்ல மேனுபேக்சர் இல்ல, சேல்ஸ் இருக்குல்ல சார், சேல்ஸ் இருக்குல்ல சார். அதை நீங்க தான் சார் பாக்கணும், அதை நான் பார்க்க கூடாது சார். பிளாஸ்டிக் இவங்க வச்சு இல்ல, இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க. நீங்க விக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. அதுதான் சார், இது தப்புன்னு நீங்க சொல்றது தெரியுது. சொல்லுங்க. பிளாஸ்டிக் வணிக கடைகளாகட்டும், தயாரிக்கிற இடமாகட்டும், இந்த மாதிரி பொட்டி கடையாக எல்லாத்துக்கும் ஃபைன் தந்து இவங்களுக்கு 100 ரூபாய் ஃபைன் சார். நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்க இவங்க 100 ரூபாய் 1000 கூட ஃபைன் போடுங்க, நான் வேணானே சொல்லல. நீங்க 1000 ரூபாய் ஃபைன் போடுங்க, 2000 ரூபாய் ஃபைன் போடுங்க, சரிங்க சார். கவர்மெண்ட் ரூல் பண்ணி நீங்க போடுங்க, நான் வேணானே சொல்லல. இந்த கவர் இந்த புதூர் மார்க்கெட்டுக்கு இதே புதூர்ல ஹோல்சேல் கடையில இருந்து வருது, வேற எங்க இருந்தோ வரல, இதே புதூர்ல இருந்து வருது சார். அதை நீங்க தான் சார் பாக்கணும், நீங்க தான் சார் பாக்கணும். நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலும், நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே, உங்க வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே, நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க ஆளுங்க தகவல் சொல்லிடுறாங்க, இன்னைக்கு ரைடு வருது, கவரை தொல்ல வைன்னு. நான் ப்ரூவ் பண்ணிட்டா சார். நீங்க ஃபைன் போடுங்க, நான் வேணான்னு சொல்லல. நீங்க ஃபைன் போடுங்க, நான் வேணான்னு சொல்லல. எடுங்க வச்சிருக்காங்க. அது 100 ரூபாய் ஃபைன் சொல்லியிருக்கேன். 100 ரூபாய் ஃபைன் முடியாதுன்றாங்க. நீங்க 100 ரூபாய் ஃபைன் யாரும் முடியாதுன்னு சொல்லல. இந்த ஏரியால கவர் விக்கிற கடையை நீங்க ஏன் ஃபைன் போடல வரைக்கும்? அதை தான் நான் கேக்குறேன், ஏன் ஃபைன் போடல? சரி ஒரு நிமிஷம். நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்களா? அப்ப இந்த கவர் எங்க வந்துச்சு? இந்த கவர் எங்க வந்துச்சு சார்? ரைடு வரது மாதிரி உங்க ஆளுங்களே சொல்லிட்டு போற, ரைடு வந்து கவர் எடுத்து உள்ள வாங்கிட்டு நான் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன். உங்க ஆளுங்க வந்து சொல்லுமா, வீடியோ எடுத்து கொடுக்கட்டா? சும்மா என்னவோ ஏமாந்தவங்க மேல எழுச்சா அது மாதிரி ஏமாந்தவங்க ஏறி வச்சுட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் சும்மா தள்ளுவணி விக்கிறவங்கள போய் கேளுங்க. கவர் கடைதா லாட்டா வித்துருங்க, அவனை விட்டுறீங்க. 10 ரூபா 100 வியாபாரம் பண்றவங்க வந்து கேக்குறீங்க. எப்ப பார்த்தாலும் எங்க பிடிச்சிருக்கீங்க? லாட்டா தான் உங்களுக்கு பணம் வருது இல்ல, அப்புறம் எப்படி பிடிப்பீங்க? ஏமாண்டவன் தானே, தெரு வர்றது. யாரும் அனவசியமா பேசுற எல்லாமே நடக்குது சார். எல்லாமே நடக்குது சார். இந்த புதூர்ல எவ்வளவு கவர் விற்கிறாங்க, ஆனா நீங்க அது வரைக்கும் யாரும் பிடிச்சது இல்ல.
யாரும் நீ போய் செக் பண்ணதே கிடையாது. எத்தனை போய் செக் பண்ணிருக்கீங்க சார்? வேற கவர் நான் வாங்கணும், இந்த கவர் கிடைக்கிறது ரேட் கம்மியா கிடைக்கும் வாங்குவாங்க சார். நானே ஒரு இட்லி 10 ரூபா நாங்க வாங்க மாட்டேன், ₹1 கொடுக்கறதுல வாங்குவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்க விக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க விக்கிறத. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.